ரெண்டுக்கு 2 இது இந்த அளவுக்கு 1 கிண்ணம் 1.5 கிண்ணம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்து போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு மீன் குழம்புனா மீன் குழம்பு எந்த குழம்பு பிடிக்குமோ ஊற்றி சாப்பிடுங்க. கையால் சாப்பிடுங்க. சரிங்களா? சாப்பிடும்போது இங்கே பாருங்கள், இப்படி சோத்தை இப்படி உருட்டக்கூடாது. சோறு வந்து அன்னலட்சுமி. சரிங்களா? இந்த அன்னலட்சுமி நமக்கு கிடைக்கிறது எவ்வளவோ ஒரு புண்ணியம் பார்த்துக்கோங்க. இந்த சோத்தை நீங்கள் உருட்டி இப்படி சாப்பிடக்கூடாது. இது வந்து தப்பு. இது வந்து அந்த காலத்தில் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கே எங்கள் பாட்டியம்மா சொல்லிட்டு தான் போயிருக்கு, சோத்தை உருட்டி இப்படி சாப்பிடாதம்மா. ஏன்னா அன்னலட்சுமி வீட்டில் தங்க மாட்டா. அன்னலட்சுமின்னா அரிசி. சரிங்களா? அவங்க வந்து தங்கணும் வீட்டில். சரிங்களா? நம்ம பசி ஆறணும் இல்லையா? நம்ம வயிறு பசி ஆறணும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். சரிங்களா? அதுக்காக சோத்தை அதுக்காக வீணடிக்கவும் கூடாது. அளவாக வச்சு சாப்பிடணும். சரிங்களா? இப்படி எடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் சோறை இப்படி வச்சுட்டேன்னா இங்கே பாருங்கள், முள் வேற வந்துருச்சு நடுவில். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இப்படி சாப்பிடணும். இப்படி சாப்பிடணும். சோத்தை போட்டு வலிச்சு உருட்டி சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் அண்ணன் தங்காது. சரிங்களா? எந்த சாப்பாடு செஞ்சாலும் வீட்டில் உங்கள் மனசு வந்து நல்லா இருக்கணும். அதாவது எந்த தப்பான எண்ணமோ எந்த இதுவோ நம்ம வந்து சமைக்கும்போது நல்ல மனசோ அதான் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். அப்போ தான் சமையலில் நமக்கு நல்ல குழம்பு நல்லா வரும், ருசி வரும். அதனால் சொல்கிறேன் இல்லைங்களா? அதையும் சேர்த்து இதையும் சொல்கிறேன். சோத்தை உருட்டி சாப்பிடாதீங்கக்கா. சரிங்களா? என்ன மாதிரி அக்காளுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். சரிங்களா? அதை எல்லோரும் சாப்பிடணும். நாம் அன்னலட்சுமிக்கு நாமளும் மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளை பார்க்குறவங்களும் மதிக்கணும் இல்லையா? நாமளும் ஒரு அன்னலட்சுமி தான், தெரிஞ்சுக்கோங்க. சோறு போடுறோம் இல்லையா? அதனால இனிமேல் யாருமே உருட்டி சாப்பிடாதீங்க. யாராவது உருட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராவது சாப்பிட்றாங்கன்னு வைங்க, என்ன இது சாப்பாட்டு பழக்கம், இப்படி சாப்பிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? இப்படி சாப்பிடணும். இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும். சரிங்களா? சோத்தை ஊற்றக்கூடாது. சரிங்களா? சொல்லலாமின்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மதியம் சாப்பிட்டீங்கன்னா அளவு சாப்பாடு நான் சொன்ன மாதிரி இந்த கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தொப்பை குறையும். சரிங்களா? இதுக்கு மேலே சாப்பாடு எடுக்கக்கூடாது.